ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 11th படம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா கிரேஸ்க்கு இது போல ஜூன் நம்மள ஏமாத்தி தான் இங்க ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிய அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணுன்ற மாதிரி டைம் கிட்டயும் தேர்ட் கிட்டயும் சொல்லியிருந்திருப்பா. இப்போ அதை கேட்டதுமே 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படி வெளியே போறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கிரேஸ் பார்த்தா அந்த ரூம்க்கு பக்கத்துல இன்னொரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வரா. என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல ஒரு ட்ரா மாதிரி இருக்கு. அதை இவளோட ஹேர் பின்னை வச்சு ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபைல் எடுக்கிறா. அந்த ஃபைலுக்குள்ளயும் பார்த்தா ஒரு பேப்பர் இருக்கு. ஏதோ ஒரு டயக்ராம் பேப்பர் மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுமே இவ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப வாங்க போலான்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இந்த தேர்ட் என்ன பண்ணிடுறான், தெரியாதனமா பக்கத்துல இருந்த ஒரு பொருளை தட்டி விட்டுடுறான். அந்த சவுண்டு பார்த்தா கீழே உட்காந்துட்டு இருக்க பிரின்சிபலுக்கு நல்லாவே கேட்டுருது. ஸோ அவருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. உண்மையாவே பசங்க மேல தூங்கிட்டு தான் இருக்காங்களான்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவருக்கு நம்பிக்கை இல்ல. ஸோ உடனே பாக்குறதுக்காண்டி கிளம்பி வராரு. கரெக்டா அந்த ரூம்குள்ள தான் வராரு. ஆனா அவங்க 3 பேரும் பார்த்தா எங்க போறதுன்னு தெரியாம அந்த ரூம்குள்ள தான் ஒரு மூலையில ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ பிரின்சிபலும் பாக்குறாரு. என்ன சவுண்டுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஜூன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒன்னும் இல்ல, ஏதாச்சும் பூனை தட்டி விட்டுருக்கோம், மேபி அந்த சவுண்டு தான் கேட்டிருக்கோம், வாங்க நம்ம கீழே போகலாம், பசங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அவரை எப்படியும் நைஸாங்க இருந்து பேசி கூட்டிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரின்சிபலுமே பார்த்தா அவங்கள நம்பி பசங்க படுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அதான் 3 பேரும் ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டாங்களே. ஸோ இப்போ அந்த இடத்துல இல்ல. அது பார்த்ததுமே இவர் இங்க சமகாண்ட நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் இவங்க 3 பேரும் பார்த்தா எப்படி ஒரு வழியா தப்பிச்சு அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்க போல. ரோட் பக்கமாவே வந்துட்டாங்க. அப்பதான் டைம் கேட்டுட்டு இருக்கான் கிரேஸ். அங்க என்ன நடக்குது, எப்படி முதல்ல பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்தாரு, அதுவும் அவர் வர போறாருன்றது உனக்கு எப்படி முன்னாடியே தெரிய வந்துச்சு, என்னதான் நடக்குது, ஏதாச்சும் சொல்லன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், அங்க வர கார்ல லிஃப்ட் கேட்டு ஏறி முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்க நின்னுட்டே இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பிரின்சிபல் பார்த்தா ஜூனை தான் திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க வேணுனே தான் அந்த 3 பசங்களையும் தப்பிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ உடனே கேக்குறாரு, நீ வேணுனே தான் அவங்கள தப்பிக்க விட்டுருக்கல, எதுக்காக அப்படி பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நீங்க பண்ற எந்த விஷயமும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, இத்தனை நாளா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு காரணம் கூட அதை நானா விரும்பி பண்ணலையே, நீங்க உங்களுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி என்னை கண்ட்ரோல் பண்ண வச்சிங்க, அதனால தானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு ஜூன், உன்னை பத்தின விஷயம் தெரிஞ்சு யாராச்சும் உன்கிட்ட உன்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை பத்தி கேட்டாங்கன்னா உடனே கால் பண்ணி அந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் உனக்கு ஆர்டர் தான் போட்டேன். என்னுடைய சூப்பர் பவர் உன் மேல யூஸ் பண்ணி தான் சொன்னேன். ஆனா அது எல்லாம் நான் பண்ணதுக்கு காரணம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன்னு சொல்லி. சோ இந்த டைம்ல உன்னோட ஐடென்டிட்டியை பத்தி மினிஸ்ட்ரியில இருக்க யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்றதுக்காக தான் நான் உன்னை சூப்பர் பவர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க, என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்னுடைய பெர்மிஷனே இல்லாம நீங்க உங்களுடைய சூப்பர் பவரை என் மேல யூஸ் பண்ணுவீங்க, அதோட இத்தனை வருஷமா என்ன முழுக்க நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல தானே வச்சிருந்தீங்க, இதுல என்னோட லைஃப் எங்க இருக்கு, எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் எங்க இருக்கு, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன்னா அதுக்கு காரணம் எல்லாமே நீங்க தான், நீங்க மட்டும்தான்ற மாதிரி இவங்களும் கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஜூன், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் பண்ணது எல்லாமே உன்னை மினிஸ்டர் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான், அதுக்காக நீ இது வரைக்கும் எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னதில்லை, ஆனா என்ன இப்படி இந்த அளவுக்கு திட்டிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது, எதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவனை கொன்னீங்களே அதனாலேயான்ற மாதிரி கேக்குறாங்க. அவனை பத்தி பேசாத, எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் நான் பேசக்கூடாது, அவன் என்னுடைய லவ்வர், நானும் அவனும் எந்த அளவுக்கு காதலிச்சோன்றது உங்களுக்கும் தெரியும்ல, ஆனா அநியாயமா நீங்க தானே அவனை சாவடிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இங்க பாரு ஜூன், நீ அவனை காதலிக்கவே இல்ல, நீ என்னதான் காதலிச்சிருக்க, அது ஏன் உனக்கு புரியல, அவனே கிடையாது, என்னோட நிழலா இருந்தவன் தான் அவன். சோ நீ அவன் கிட்ட பார்த்த எல்லாமே என்னுடைய பர்சனாலிட்டி தான், அவன் என்னுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் உன்னை அட்ராக்டே பண்ணிருக்கான், அதனாலதான் நீயும் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்க, அது உனக்கு புரியலையான்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் புரியணும், எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம், நான் காதலிச்சது அவரை தான், ஆனா நீங்க அவரை சாவடிச்சிட்டீங்க, இது எதுவுமே உண்மை கிடையாது, நீங்க சொல்றது எல்லாமே போய் தான், நான் அது எதையுமே நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, ப்ளீஸ் ஜூன் என்ன புரிஞ்சுக்கோ, நான் உண்மையாவே உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்னதான் காதலிச்ச அதை நம்புன்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்சிபல் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அவருக்குள்ளயும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பிரின்சிபல் இவங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. சோ இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு, இங்க பாரு ஜூன், இப்ப கூட நீ பண்ணது தப்பு தான், அந்த பசங்களை நீங்க இருந்து ஓட விட்டுருக்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, அவங்க மட்டும் ஏதாச்சும் ஏடாகுடமா பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உன்னோட ஐடென்டிட்டியும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால உனக்கு தான் ஆபத்து, அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது, இல்ல இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டே தான் பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே கரெக்டு தான், ஒரு சில விஷயத்துல உங்களுடைய கண்ட்ரோல்ல நான் இருந்ததுனால தான் எது தப்பு சரின்னு தெரியாமலே பண்ணிட்டேன், ஆனா நான் எப்பயுமே என்னோட மனசாட்சிப்படி எது கரெக்டுன்னு தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு நீங்க இன்னொரு சான்ஸே கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எது சரின்னு எனக்கு படுதோ அதை மட்டும் தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சிபலுக்கு கேட்கும் போதே செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம அவங்க அழுகிறத பார்த்து அவரும் லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்றாரா என்னன்னு தெரியல. அவங்களுடைய கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு,
நீ அந்த பசங்களை போக விட்டுருக்க கூடாது ஜூன், அது நீ பண்ண பெரிய தப்புதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க லைட்டா கொஞ்சம் பயத்துல தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் கிரேஸ் டைம் தேர்ட் எல்லாருமே பார்த்தா ஒரு வழியா சேஃபா ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க போல. சோ இதுதான் இப்போதைக்கு சேஃபான இடம்ன்ற மாதிரி கிரேஸ் சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ இன்னும் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. உனக்கு எப்படி பிரின்சிபல் அங்க வருவாருன்றது தெரிஞ்சது, எப்படி நீ இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல, நம்மளால அந்த வைரஸ்க்கான கியூரை சீக்கிரமாவே கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு நீங்க ஒன்று பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு பேக்ல இருந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி எடுக்கிறா. அதாவது அந்த ஜூனோட வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த ஃபைலை இப்ப டைம் கிட்ட கொடுத்து இதை எடுத்துட்டு போய் உடனே நீங்க ஜேட் கிட்ட கொடுங்கன்ற மாதிரி சொல்றா. எதுக்காக அதை பண்ணணும், நீ கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இல்ல இதுக்கும் உன்னுடைய பொட்டன்ஷியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, உன்னுடைய பொட்டன்ஷியல் என்னன்றத நீ கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்ல, இந்த குழப்பெல்லாம் தீர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றத நானே தெளிவா உங்ககிட்ட சொல்றேன், இப்போதைக்கு உங்களுக்கு டைம் இல்ல, சோ சீக்கிரமா இந்த ஃபைல போயிட்டு ஜேட் கிட்ட கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்க இருந்து போக ஆரம்பிச்சிட்றா. சரி இப்ப நீ எங்க போறேன்ற மாதிரி கேட்டா, எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் ஒருத்தரை பார்க்க போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறா. இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா பேங்க தான் காமிக்கிறாங்க. அவனும் வந்துட்டு சேஃபா யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல. அந்த இடத்துக்கு பார்த்தா இப்போ யாரோ வராங்க, அது வேற யாரும் கிடையாது, வேவ் தான். அதுவும் பேங்க அக்கறையா பாவம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரான். உள்ள வந்து அந்த சாப்பாடை நெக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னும் எத்தனை நாளைக்குடா இங்கேயே இருக்கலாம்னு பிளான் பண்ணிருக்க, வெளியே வரா மாதிரி இல்லையா, அங்க பிரின்சிபல் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காரு, எப்போ அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த போறோன்ற மாதிரி கேட்கும்போது இதுக்கப்புறம் தடுத்து நிறுத்த என்ன இருக்குன்ற மாதிரி பேங்க் பார்த்தா ரொம்ப சலிப்பா சொல்றான். சரி அதுக்கு நீ இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே தலைமறைவா இருக்க போற, இங்கே இருந்தா அப்புறம் பட்னில தான் நீ சாவணும் பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க, இப்போ இருக்க நிலைமைக்கு நான் சாகுறதே பெட்டர் தான் போலன்ற மாதிரி பேங்க் பார்த்தா ரொம்ப கடுப்புல சொல்லிட்டு இருக்கான். வேவுக்கு கேட்கும் போதே காண்டாகுது. டி ஏன்டா இப்படிலாம் பண்ற, பிரின்சிபல் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசினாரு, அதுவும் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இருக்க இடம் தெரிஞ்சு நாங்க யாராச்சும் அவர்கிட்ட அதை பத்தி சொல்லாம இருந்தா அதுக்கப்புறம் நாங்களே அந்த வைரஸை எங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வைரஸையும் எங்க கிட்ட கொடுத்து அவருடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே பேங்க் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்போனா நீ ஏன்டா இங்க வந்த, உனக்கு தான் இப்ப தெரிஞ்சு போச்சே, அப்போ நீ பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லிடுவியான்ற மாதிரி கேட்கும்போது என்ன அவ்வளோ கேவலமா நினைச்சிட்டியா, அதை எப்படி நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றான். அவன் அப்படி சொல்லும் போதே பேங்குக்கு புரிஞ்சு போச்சு, இவன் வந்து அந்த வைரஸ் அவனுக்கு அவனே போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு. டி முட்டாளா நீ, அந்த வைரஸ் அப்ப நீயே உனக்கு போட்டுக்கிட்டியான்ற மாதிரி கேட்கும் போது லைட்டா கொஞ்சம் சிரிக்கிறான். அதுலயே தெரியுது நீ ஏன்டா இப்படிலாம் பண்ற, என்ன காப்பாத்த நீ ஏன் இப்படிலாம் பண்றன்ற மாதிரி பேங்க் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனாலும் வேவ் வந்துட்டு அப்ப கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விட்டு கொடுக்காம தான் இருக்கான். அது கூட ஒரு மாதிரி கோவமாவே தான் சொல்றான். ஆமா நான் முட்டாள் தான், ஏன்னா உன்னையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சல, அப்போ நான் அதுக்கு முட்டாள்தான்ற மாதிரி அது கூட அவன் கோவமா தான் சொல்லிட்டு இருக்கான். பட் பேங்குக்கு வந்து இவன் நம்ம மேல இருக்க பாசத்துலதான் இதை பண்ணிருக்கான்றது புரியுது, இருந்தாலும் தனக்காக இதை பண்ணிருக்கான்ல, சோ லைட்டா கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்க தானே செய்யும். அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. வேவும் இங்க பாரு, அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியலனா பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், ஆனா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காத, வெளியே வா, இதுவா இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கலாம், இல்ல இங்கேதான் இருந்து கடைசி வரை நீ சாகலான்னு முடிவு பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா சாகிறது தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பெட்டரா இருக்கு, நான் அதையே பண்ணிட்டோமான்ற மாதிரி கேட்டு இவன் கோவமா பேச வேவும் டென்ஷன் ஆயிடுறான். டேய் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா சட்டையை பிடிச்சிட்டு சண்டையை போட ஆரம்பிச்சிடுறானுங்க. பேங்கும் ஒரு கோவத்துல அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு வேவுக்கு பார்த்தா தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் தான் அவனுக்கு அந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டானே, சோ அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேங் உடனே என்னாச்சுடா வேவுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் இப்ப கிரேஸை பார்த்தா ஓமு பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கா போல. அவனும் அப்பதான் லாக்கர்ல ஏதோ எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எதர்ச்சியா இந்த பக்கம் திரும்பி இருப்பான். பார்த்தா இவ பக்கத்துல வந்து பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கா. இவ ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டான். கிரேஸ் நீ இங்க வந்து இப்படி நின்றுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது இங்க பாருங்க, நீங்க இப்போதைக்கு என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம், ஆனா நான் சொல்றத மட்டும் நல்லா தெளிவா கேளுங்க. நானும் பேங்க் போராடிட்டு இருக்க இந்த போராட்டத்துல வின் பண்ணிடுவாரு கண்டிப்பா, அதனால நம்ம எல்லாரோட லைஃப்மே மாறிடும்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி எதுவுமே மாற போறது கிடையாது, எல்லாமே நமக்கு அகேன்ஸ்டா தான் நடக்க போகுது. சோ இப்ப வேற வழியே இல்ல, நீங்களும் இதுல ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நீங்க எதுலயுமே தலையிடாம ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும் போதும்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமேலும் நீங்க அப்படி இருக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஜாலியான வாழ்க்கையை கொடுக்காது. அதனால நீங்க பயங்கரமா கஷ்டப்படுவீங்க. சோ இப்ப நடக்க போற ஃபைட்ல நீங்களும் ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு பேக்ல இருந்து ஏதோ 2 பேப்பர் மாதிரி எடுத்து கொடுக்குறா. அதுல பார்த்தா எல்லாமே டாட் டாட்டா இருக்கு. என்னது இதுன்ற மாதிரி கேட்கும் போது இதுல ஒரு கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுல இருக்கிறத டீகோட் பண்ணி பாருங்க. இதை டைரக்டா உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்றதுனாலதான் இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் வெளியே யாருக்காச்சும் தெரிய வந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையா போயிடும். சோ சீக்கிரமா முடிஞ்ச வரை இதை டீகோட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இதுல நீங்க ஃபைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதுல எப்படியாச்சும் நம்ம வின் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் அந்த பேப்பரை பார்த்துட்டு ஆனா இது எனக்கு டீகோட் பண்ண தெரியாதேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப அவளை பார்த்தா
அவ அப்படியே கண்ணை மூடி சில மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஏய் கிரேஸ் கிரேஸ் உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் போதுதான் இவ அப்ப கண்ணை திறந்தே பாக்குறா. ஆனா அவளுக்கே இவ்வளவு நேரம் இப்ப என்ன நடந்துச்சுன்றதே புரியல போல. நான் எப்படி இங்க வந்தேன், நான் ஏன் உங்ககிட்ட இப்ப நின்று பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி இவளே ஒன்னும் புரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஓமுக்கு சுத்தமாவே எதுவுமே புரியாது. இப்ப இவ இப்படிலாம் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கமோ அவனுக்கு லைட்டா கொஞ்சம் பயம்தான் வருது. இருந்தாலும் அவன் சொன்னதெல்லாம் அவன் கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா டைமும் தேர்டும் வந்துட்டு கிரேஸ் சொன்ன மாதிரியே அவ கொடுத்த ஃபைலை எடுத்துட்டு வந்து ஜேட் கிட்ட கொடுத்துட்டானுங்க. அவனும் அதை தான் பாத்துட்டு இருக்கான். இதுல என்ன போட்டிருக்கு, இதை வச்சு உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமான்ற மாதிரி தேர்ட் கேட்கும் போது, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. முதல்ல நான் இதை பத்தி ஃபுல்லா படிக்கணும், அப்பதான் எனக்கு இது புரிய வரும்ன்ற மாதிரி சொல்ல, ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணுங்க, எங்களோட நம்பிக்கை எல்லாமே இப்போ உங்களை நம்பி மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி தேர்ட் பார்த்தா அவன் கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த பக்கம் பார்த்தா பேங் வந்து வேவ கூட்டிட்டு டைம்க்கு ஒரு இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்களே, அந்த வைரஸை கூட கியூர் பண்ணிருப்பாங்களே, ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா அங்கதானே அதுக்கான மெடிசன் இருக்கும். ஸோ அதை வேவுக்கு கொடுத்து அவன் எப்படியாச்சும் குணப்படுத்தலாம்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பான் போல. அதனால இப்ப அந்த இடத்துக்கு வந்து அங்க அந்த மாத்திரை எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா உள்ள பார்த்தா பிரின்சிபல் வராரு. தெரியும் பேங், கண்டிப்பா நீங்க வருவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ தேடி வந்த அந்த மாத்திரை இங்க இல்ல, நான் அதை வேற இடத்துக்கு மாத்தி வச்சுட்டேன்ற மாதிரி சொல்றாரு. பேங்குக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வருது. எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாரு, நீ தேடி வந்த அந்த மாத்திரை நான் கண்டுபிடிச்சது, என்னோட ரிசர்ச் மூலமா தான் அது உருவாச்சு. அப்படி இருக்கப்போ நீ கேட்ட உடனே அந்த மாத்திரையை நான் கொடுத்துருவேன்னு சொல்லி நீ எந்த நம்பிக்கையில கேட்டுட்டு இருக்க? அதோட இப்போ உங்களுக்கு இருக்க இந்த பொட்டென்ஷியலுக்கான காரணம் கூட நான் தான். அதுவுமே என்னோட ரிசர்ச் தான். நான் அதுக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ நீங்க ஈஸியா இந்த பொட்டென்ஷியல் சூப்பர் பவர் எல்லாம் வச்சு என்கிட்டயே விளையாடிட்டு இருக்கீங்க. என்னோட அறிவு மூலமா உங்களுக்கு கிடைச்ச அந்த சூப்பர் பவரை வச்சு நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம எனக்கு எதிராவே அதை பயன்படுத்த பாக்குறீங்களே. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன். இது எல்லாத்தையும் உருவாக்குனதே நான் தான். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாதுன்ற மாதிரி பிரின்சிபல் கோவத்துல பேசிட்டு இருக்காரு. அதோட இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன், உனக்கு உன் ஃப்ரெண்டு சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா நீ அதுக்கு ஒரு சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குமேன்ற மாதிரி சொல்றாரு. பேங்கும் பாக்குறான். என்னதுன்னு சொல்லி பார்த்தா கையில வந்துட்டு வைரஸ் பாட்டில கையோடு கொண்டு வந்திருக்காரு போல. அதை எடுத்து நீட்டிட்டு இருக்காரு. வேவுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு இதை வந்து அவனை போட்டுக்க சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு பேங் வேணாண்டா, அதை மட்டும் பண்ணிடாதேன்ற மாதிரி சொல்லும் போது இங்க அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. கொடுங்க நான் போட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். டேய் முட்டாளா நீ, வேண்டாம், நீ என்னை காப்பாத்தலாம், அப்படி பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு நீ இதுல விட்டு கொடுத்து போயிடாதேன்ற மாதிரி சொல்லும் போது என்னை என்ன பண்ண சொல்ற, இதுதான் இப்போதைக்கு ஒரே வழி, நீ வாயை மூடிட்டு அமைதியாருன்ற மாதிரி சொல்லிட்டு பேங் பார்த்தா, இப்ப நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, எதுவா இருந்தாலும் நான் பண்ண ரெடியா இருக்கேன், ஆனா நீங்க என் ஃப்ரெண்டை காப்பாத்தி விடணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட வழிக்கே போக ஆரம்பிச்சுட்டான். பிரின்சிபலும் அடிச்சதுடா லக்குன்னு சொல்லிட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி பேங் கிட்ட நடக்க போற இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் மூலமா நிறைய கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் உருவாக்க போறது இல்ல, அதையும் தாண்டி எனக்கு ஒரு முக்கியமான குறிக்கோள் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு கேட்கும் போதே ஒன்னும் புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னும் புரியாம இங்க நின்னுட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஓம் வந்துட்டு கிரேஸ் அவன் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அதை வந்து நாம்டான் கிட்ட கொடுத்து டீகோட் பண்ண சொல்லி கேட்டுருப்பான் போல. ஸோ அதை தான் அவளுமே பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே வீடியோ காலில் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நாம்டானும் அதையெல்லாம் டீகோட் பண்ணி முடிச்சுட்டு கேக்குறா, ஓம் இது உண்மையாவே உன்கிட்ட கிரேஸ் தான் கொடுத்தாளா, இல்ல நீ சும்மா எதுவும் ஜோக் பண்றியான்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் என்னாச்சு அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவளே சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி அதுல என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா, இது போல இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரின்சிபல் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அந்த NX-88 வைரஸ் மூலமா கண்ட்ரோல்ல வச்சுக்க போறாரு. சுருக்கமா சொல்லணும்னா எல்லா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்க்கு அப்புறமா அந்த வைரஸால கண்டிப்பா அஃபெக்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி தான் அதுல போட்டிருக்கு போல. ஸோ அதை சொல்லி முடிச்சதுமே கேட்டுட்டு ஓம்லாம் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பிரின்சிபல் பார்த்தா அவரும் பேங்க் கிட்டயும் வேவ் கிட்டயும் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு போல. ஸோ அவனுங்களுமே புரியாம தான் நின்றுட்டு இருக்கானுங்க. எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்கன்ற மாதிரி இப்ப பேங்க் அவர்கிட்ட கேட்கும்போது, அதை ஏன் நான் பண்ணக்கூடாது, ஏன்னா கிஃப்டட் ப்ரோக்ராம் அந்த NX-88 வைரஸ் அதை கியூர் பண்ண தேவையான ஆன்டி வைரஸ்ல இருந்து மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் வர என்கிட்ட எல்லாமே இருக்கு. அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்க வேவ்லாம் பயங்கரமா காண்டாக்குறான். அப்படின்னா நீங்க எல்லா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்படி வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அதை குணப்படுத்த தேவையான ஆன்டி வைரஸை வச்சு எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதையும் மீறி உங்களை எதிர்த்து யாராச்சும் ஏதாச்சும் பண்ண நினைச்சா அவங்களுக்கு அந்த வைரஸை குணப்படுத்த விட மாட்டீங்க, அப்படிதானேன்ற மாதிரி கேட்க கரெக்டா சொன்னேன். அவங்களுக்குள்ள அந்த சூப்பர் பவரை கொடுக்க போறதே நான் தான். ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி ஆட்டி படைக்கிற உரிமையும் எனக்கு தான் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு வேர்ல்டை உருவாக்கணும் தான் நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டேன். அதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமே. நான் நினைச்ச மாதிரி நிறைய பொட்டென்ஷியல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி அவங்க எல்லாரையுமே அந்த வைரஸால அஃபெக்ட் ஆக வச்சு அவங்க எல்லாரையுமே என்னோட கண்ட்ரோல்ல வச்சுப்பேன். இதுதான் நான் ஆசைப்பட்ட என்னோட உலகம். ஸோ என்னோட இந்த ஆசை உலகத்தை உருவாக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா பேங்குன்ற மாதிரி பேங்க பார்த்து கேட்குறாரு. அவன் என்ன பதில் சொல்ல போறான்றது தெரியாம வேவ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு தான் இப்போ வேற வழியே இல்லையே, வேவை காப்பாத்தி ஆகணும்னா பிரின்சிபல் என்ன சொன்னாலும் அவன் கேட்டுதான் ஆகணும். ஸோ நான் அதை பண்றேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். வேவுக்குலாம் பயங்கர ஷாக்கு, நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணான்ற மாதிரி வேவு பார்த்தா சொல்லிட்டு இருக்கான்.
ஆனா பேங்குக்கு தான் இப்ப வேற வழியே இல்லையே. சோ அவ இப்ப பிரின்சிபலை பார்த்து, இத்தனை நாளா நீங்க பண்றது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சு நான் உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் எல்லாத்தையுமே போராடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப என் ஃப்ரெண்டோட லைஃபே உங்க கையில தான் இருக்கு. அதனால இதுக்கப்புறமும் உங்க கூட போராடி நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நான் என்ன பண்ணாலும் அதனால எனக்கும் சரி, என்ன நம்பி இருக்க மத்தவங்களுக்கும் சரி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் தேவையில்லாம உங்களை எதிர்த்து போராடி என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம இன்னையோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க கேட்குற மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க வேவை காப்பாத்தணும், அவனை நீங்க குணப்படுத்தி தான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு டீல பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நாம்டனை தான் காமிக்கிறாங்க. அவ பார்த்தா ஓம் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், ஆனா நீ என்னடான்னா கொஞ்சம் கூட அசையாம உட்காந்துக்கிட்டே இருக்க, என்னதாண்டா பண்ண போற, கடைசி வரை இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்க போறியான்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாரு நாம்டன், எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தலையிடுறதுல விருப்பமே இல்லை. எனக்கு தேவை ஒரு நார்மலான லைஃப். அதை ஏன் என்னை யாருமே வாழவே விட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓம் பார்த்தா செம்மையா கடுப்பாகிறான். சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும், பிரின்சிபல் பண்ணிட்டு இருக்க காரியத்தினால எவ்வளோ பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் நீ அப்படியே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க போறியா என்னன்ற மாதிரி நாம்டான் கேட்க எனக்கும் புரியுது. நானும் எதுலையுமே தலையிடாம எல்லாத்துலயும் இருந்து விலகி அமைதியாவே இருந்துடலான்னு சொல்லிதான் அன்னைக்கு பேங் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு அப்ப கூட பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் பிரின்சிபல் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறாருன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச எதையாச்சும் நான் பண்ணதான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க ஓமுமே பார்த்தா பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்டா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ ஓம்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வந்து இது எல்லாத்தையுமே பசங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். அவங்களாம் கேட்டோடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மானும் அவர் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பண்றது மூலியமா அவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஆனா அவரை தடுத்து நிறுத்த நம்ம எதையாச்சும் பண்ணியே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி மட்டும் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேங்கும் வேவும் உள்ள வரானுங்க. பேங்க பார்த்ததுமே ஜேட் வந்து அவன் கிட்ட கேட்கறான், பேங் நீ ஏதோ பிரின்சிபல் கிட்ட அக்ரிமெண்ட் பேசினதா எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, அது என்ன அக்ரிமெண்ட், அது உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது ஓம்க்குலாம் அது கேட்ட உடனே ஒண்ணுமே புரியல. டி அவன் என்ன சொல்றான், நீ என்ன அவர்கிட்ட பேசி தொலைச்சேன்ற மாதிரி கேட்கும்போது பேங்க என்னடானா அமைதியாவே நிக்கிறானே தவிர வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். வாயை திறந்து ஏதாச்சும் பேசுப்பாங்க, ஏன் அப்படி அமைதியாவே நிக்கிற, அப்ப அது உண்மைதானான்ற மாதிரி கேட்கும்போது ஓம் உனக்கு இதெல்லாம் புரியலனா தயவு செஞ்சு இதை அதோட நிறுத்திடுன்ற மாதிரி வேவ் சொல்றான். எனக்கு புரியலனா எனக்கு புரிய வைங்க, புரியுற மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்ப கூட பேங் எதுவுமே பேசல, அமைதியாவே தான் நின்றுட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்ப வேவே சொல்றான், அந்த வைரஸால நானும் அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ என்னை காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாததுனால பேங் பிரின்சிபல் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா அவன் பிரின்சிபல் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தா மட்டும்தான் என்ன காப்பாத்துறதுக்கான மெடிசனை எனக்கு தருவேன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லிட்டாரு. அதனாலதான் அவனுமே ஒத்துக்கிட்டான். இப்ப புரியுதான்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பேங்கே சொல்றான், ஆமா இதுக்கப்புறம் வரப்போற கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இப்போ இருக்க கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே அந்த வைரஸால அஃபெக்ட் ஆக போறாங்க. ஏன்னா பிரின்சிபல் எல்லாரையுமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியாம அந்த வைரஸ் அவங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண போறாரு. அதுல இருந்து தப்பிக்க போற ஒரே ஒரு குரூப்னா அது நீங்க மட்டும்தான். ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டை தான் நான் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா உங்க யாரையுமே அவர் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தேவையில்லாம நீங்க அவரை எப்படி தோக்கடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போதுல அதுக்கு படிச்சு எப்படியாச்சும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ற வேலையை பாருங்க. இது வரைக்கும் நீங்க என் கூட இருந்து எனக்காக பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நானும் எப்படியாச்சும் உங்க எல்லாருக்குமே ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துடணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால அது முடியல. ஸோ இதுக்கப்புறமும் நீங்க யாரும் என் கூட சேர்ந்து தேவையில்லாம தோத்து போக வேண்டாம். அதனால தான் நான் பிரின்சிபல் கிட்ட இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவருமே அதுக்கு ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஸோ தேவையில்லாம நீங்க இனிமே அவரை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு சொல்லி கிளம்பிடுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் பேங்குக்கு வந்து ஏதோ ஒரு ஞாபகம் வருது போல. ஸோ உடனே ஸ்டாப் பண்ணவன் அன்னைக்கு நம்ம பிரின்சிபல் கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்கான ஆடியோ ஃபைலை திருடணும்ல, அதை எத்தனை பேர் நீங்க காப்பி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க எப்படி எத்தனை காப்பி வச்சிருந்தாலும் அதை தயவு செஞ்சு டெலீட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க இப்படி ஒரு காப்பி வச்சிருக்கீங்கன்ற விஷயம் பிரின்சிபலுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதோட நான் பிரின்சிபல் கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் உங்களை என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு, என்னால உங்களை காப்பாற்றவும் முடியாது. ஸோ அந்த காப்பி யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பேங்கும் வேவும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டானுங்க. பசங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ஸோ இப்பதான் புரியுது அவன் நமக்காக தான் அவர்கிட்ட பேசி அவர் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே லைட்டா கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா பிரின்சிபல் வந்துட்டு அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்க்கான வேலையெல்லாம் ரொம்ப தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு போல. எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறமா எப்படி ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸா கிடைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்காக டீச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காரு போல. ஸோ அவங்க கிட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல தான் பேங்குமே நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் இப்போ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் இல்லையா. ஸோ இனிமே அவர் பண்ண போற எல்லா விஷயத்துலயுமே பேங்கும் கூட இருக்க தான் போறான். பிரின்சிபலும் இப்ப அங்க இருக்கவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்காருன்னா, இதுக்கப்புறம் வரப்போற கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பாத்துக்க போற பெஸ்டான டீச்சர்ஸ்னா அது நீங்க மட்டும் தான். உங்க எல்லாரையும் நான் செலக்ட் பண்ண
பண்ணதுக்கு காரணமே உங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கீங்க. அதனால இதுக்கப்புறம் வரப்போகிற புது கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான். அதை வெல்கம் பண்ணுறதுக்காக உங்கள் பக்கத்தில் இருக்க ட்ரிங்கை நீங்கள் குடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அந்த வைரஸை பார்த்தா அவங்கள குடிக்க வச்சிடுறாரு. அவங்களும் வந்துட்டு அதை குடிச்சிடுறாங்க. ஏன்னா பிரின்சிபல் வந்துட்டு அவருடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்திருப்பாரு. ஸோ எல்லாரோட மைண்டுமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால தான் எல்லாருமே அவர் சொல்கிறத நம்பி அந்த வைரஸை பார்த்தா குடிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே பேங்க் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவங்க குடிக்கிறது வைரஸ் தான் சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவனால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஓம் பார்த்தா அவன் வந்து ஜேட் கிட்டயும் கிளேர் கிட்டயும் பேசிட்டு இருக்கான். ஜேட், நீ ஏதாச்சும் பண்ணியாகணும். தயவு செஞ்சு பேங்கை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. அதை என்னால் மட்டும் தனியாக இருந்து பண்ண முடியாது. நீயும் என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடான்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் கிளேர் அப்படியே அவனை ஒரு மாதிரியா பார்க்குறா. இவன் பார்த்துட்டு, கிளேர் உன்னையும் தான் சொல்கிறேன், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது இப்போதான் நான் இருக்க ஞாபகமே உனக்கு வருதான்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. ஜேடும், இங்கே பாருவோம், அதான் பேங்கே சொல்லிட்டு போயிட்டான்ல, இதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் விஷயத்தில் தலையிட வேண்டாம். அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம தேவையில்லாமல் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறத விட்டுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துருவோம். எதுக்கு தேவையில்லாததுன்ற மாதிரி சொல்லும்போது, டே என்னடா இப்படி பேசுகிற, அவன் நமக்காக தான் பிரின்சிபல் கிட்ட போய் வேலை பார்க்குறதுக்கே ஒத்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ அவனை அப்படியே விட்டுட்டு நம்மளால மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இதெல்லாம் தப்பாக தோணலையான்ற மாதிரி கேட்கும்போது புரியுது. அதுதான் நானும் சொல்கிறேன், நம்மளால பிரின்சிபல் கிட்ட இதுக்கப்புறமும் டைரெக்டாக ஃபைட் பண்ணிலாம் ஜெயிக்க முடியாது. அவர் எப்படி குறுக்கு வழியை யூஸ் பண்ணுறாரோ நம்மளும் அதே மாதிரி குறுக்கு வழியை தான்டா யூஸ் பண்ணணும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன்ற மாதிரி ஜெயித் சொல்ல அப்பதான் அவன் என்ன சொல்ல வரான்றது புரியுது. சரி, இப்போ அடுத்து பார்த்தா 3 பேருமே வந்துட்டு கிரேஸ் கொடுத்ததா டைமும் தோடும் ஒரு டயக்ராம் பேப்பரை கொடுத்துட்டு போயிருப்பானுங்க இல்லையா, அதை காட்டி இந்த மிஷினை மட்டும் நம்ம எப்படியாச்சும் கிரியேட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் எவ்வளோ பெரிய பிளான் போட்டாலும் அதில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மிஷினை நம்ம உருவாக்குறது மூலயமா அந்த வைரஸ்க்கான கியூரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை எனக்கு இப்போதான் புரிய வந்துச்சு. ஸோ அதனால இதை மட்டும் நம்ம எப்படியாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதோட பிரின்சிபல் நம்ம கிட்ட தோத்து தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பிரின்சிபல் பார்த்தா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கிரேஸ் வந்துட்டு அன்னைக்கு அந்த ஜூனோட வீட்டில் இருக்கும்போது அவ பாட்டுக்கு கரெக்டாக அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்டு லாக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று எடுத்திருப்பா இல்லையா. ஸோ அதை தான் வந்து அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா இப்போ பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்க்கும் போதே அவருக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ எப்படி கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்து அந்த ஃபைல் அங்கே தான் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எடுத்தான்னு சொல்லி இவர் லைட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவரோட பொட்டன்ஷியல் ஏதோ ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு போலன்றது பிரின்சிபலால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா டைம் தேர்டு அப்புறம் கிரேஸ் 3 பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிரேஸ்க்கு வந்துட்டு அவள் பண்ண எதுவுமே ஞாபகமே இல்லை போல. ஸோ நானா அப்படி பண்ணேன்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாகவே கேட்டுட்டு இருக்கா. இவனுங்க 2 பேரும் பார்க்குறானுங்க, என்ன நீ அடிக்கடி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி எதையாச்சும் பண்ணிடுற, ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு அதை நானா பண்ண சொன்னேன், இதை நானா பண்ணேன்னு சொல்லி தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரின்சிபல் வராரு. அதை நான் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், நீ என் கூட கொஞ்சம் தனியாக வான்ற மாதிரி சொல்லிட்டு கிரேஸை பார்த்தா இப்போ பிரின்சிபல் வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வருஷமாக நீயும் இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமில் இருக்க, ஆனால் இதுவரை உன்னுடைய பொட்டென்ஷியல் கிட்ட இருந்து ஒரு டெவலப்மெண்ட்டும் நீ கொடுக்கல. ஆனால் இப்போ நீ பண்ணுற விஷயம்லாம் பார்த்தா இதுக்கும் உன்னுடைய பொட்டென்ஷியலுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா உன் கூட படித்த எல்லா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் நீ மட்டும் எப்படியோ கரெக்டாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்ட. அதே மாதிரி பேங்கையும் கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றி விட்டுருக்க. ஸோ இதெல்லாமே உன்னுடைய பொட்டென்ஷியல் பண்ணுற வேலை தான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீ உன்னுடைய பொட்டென்ஷியலை எனக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ண பாக்குறன்ற சந்தேகமும் எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவளும் அதை கேட்டுட்டு என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், இப்படிலாம் நான் பண்றதுக்கு காரணம் என்னன்றது எனக்கே தெரியல. ஆனால் நான் இப்படி பண்றது மூலயமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னா கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றான். பிரின்சிபல் இதை கேட்டுட்டு நீ இப்படி பண்றது மூலயமா ஏதோ எல்லாருக்கும் நல்லது பண்றதா சொல்லி நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது உண்மையே கிடையாது. கடைசியாக உன்னோடைய பொட்டென்ஷியல்னால நீ பண்ணுற விஷயங்கள் மூலமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி பிரின்சிபல் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. பட் இவளுக்கு எதுவுமே புரியல. அதே சமயம் இந்த பக்கம் இப்போ ஜேட் பார்த்தா டைமும் தோடும் கொடுத்துட்டு போனால் அந்த பேப்பரே தான் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போதான் கரெக்டாக கிளாருமே அங்கே வரா. டைமும் தோடும் உங்ககிட்ட பேச வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல ஜேடும் வந்துட்டு இப்போ அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். என்னாச்சு, அந்த பேப்பரில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்களா, அதை வச்சு என்ன பண்ணணுன்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்ற மாதிரி கேட்கும்போது அதில் இருக்கிறதெல்லாம் நான் படிச்சுட்டேன், இது ஒரு மிஷினை கிரியேட் பண்ணுறதுக்கான லே அவுட் தான். அந்த மிஷினை நம்ம கிரியேட் பண்ணுறது மூலயமா அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்களை நம்மளால முழுசாக குணப்படுத்த முடியுன்ற மாதிரி சொல்ல கேட்டதுமே தேர்டுக்கெலாம் பார்த்தா பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்போது சீக்கிரமாகவே நாங்களாம் நார்மல் ஆகிடுவோமா, இனிமேலும் அந்த டேப்லெட் எல்லாம் டைமுக்கு டைம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம்ல, அந்த நிலைமை எங்களுக்கு இருக்காது தானே என்ற மாதிரி கேட்கும்போது அது வராது தான். ஆனாலும் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஜெயித் சொல்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த மிஷினை இவங்க கிரியேட் பண்ணுறது மூலயமா அந்த வைரஸ் அவங்களால ஃபுல்லாக க்யூர் பண்ணிட முடியும். ஆனால் அது கூடவே சேர்ந்து அவங்களுடைய கிஃப்டட் செல்லும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். அப்படி அழிஞ்சிட்டா என்ன ஆகும், சூப்பர் பவர் இருக்கவே இருக்காது, அது ஃபுல்லாக அவங்கள விட்டு போயிடும். ஸோ அந்த வைரஸ்லேருந்து ஃபுல்லாக குணமாகணும்னு நினச்சா
கூடவே சேர்ந்து அவங்களோட பொட்டன்ஷியலையுமே அவங்க விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் போல. அதனாலதான் ஜேட் வந்துட்டு இவ்வளவு நேரம் அந்த மிஷினை கிரியேட் பண்ணாமலே ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருப்பான். ஸோ இப்போ இதெல்லாமே அவன் சொல்லி முடிக்க தேர்டுக்கும் டைமுக்கும் என்ன பண்றதுனே புரியல. இதுக்கு வர வழியே இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது இல்லவே இல்லைன்ற மாதிரி ஜேடும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்னதான் பண்றது, எல்லாமே டெட் எண்டா இருக்கே, எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தேர்ட்லாம் பயங்கர டென்ஷன் ஆக, சரி நீங்க யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க, அப்பதான் இதுக்கப்புறம் இதுல என்ன பண்ண முடியும்ன்றத நம்மளால யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு இவனுமே பார்த்தா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பக்கமா வந்த ஓமும் மானும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. நேற்று தானே ஜேட் வந்து ஓம் கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மிஷினை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டா பிரின்சிபலோட பிளான் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லி தெரிய வருமோ, அவனுக்கே என்ன பண்றதுன்னு புரியல, ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் பிரின்சிபல் பார்த்தா அவரும் கிரேஸ் கிட்ட வந்துட்டு இதே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மிஷினை கிரியேட் பண்ணதே நான் தான், ஆனா அந்த மிஷினை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அதை யூஸ் பண்ணி நம்மளால வைரஸை குணப்படுத்த முடியும், அது கூடவே சேர்ந்து நம்மளுடைய பொட்டன்ஷியலும் நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நான் உருவாக்கின கிஃப்டட் ப்ரோக்ராம கடைசியில என்னோட இன்னொரு கண்டுபிடிப்பினாலே நான் அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்ப வர அந்த மிஷினை பத்தி நான் யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா அதை நீ எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சி எடுத்திருக்க, அதுதான் எனக்கு இப்ப வர எப்படின்னே புரியல. அதை ஒழுங்கா நீயே சொல்லு, எப்படி உனக்கு அந்த இடத்த பத்தி தெரியும், எப்படி அந்த லே அவுட்டை நீ கரெக்டா தேடி கண்டுபிடிச்சி அங்கிருந்து எடுத்தேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கே அது தெரியல போல. எனக்கு சத்தியமா தெரியாது, என்ன நம்புங்க, எதையுமே நான் பண்ணல, உண்மையாவே சொல்றேன், எதையுமே நான் பண்ணலன்ற மாதிரி இவ திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்கா. பிரின்சிபலும் சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் உன்னை நம்புறேன், ஆனா இதுக்கப்புறமும் உன்னை ஃப்ரீயா விட்டு வச்சா கடைசியில நீ எனக்கு தான் ஆபத்தா வருவ. ஸோ இதுக்கப்புறம் உன்னை தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே புரிஞ்சு போச்சு, இவர் பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி பார்த்து பார்த்தா பிரின்சிபல் வந்து சார் போம பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்காரு. சார் போமும் தான் இப்ப அந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆகியிருக்காரு இல்லையா, ஸோ அவர் மட்டும் இப்ப தனியா ஒரு இடத்துல இருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு மட்டும் பிரின்சிபல் வந்து மெடிசனை கொடுத்துட்டு இருக்காரு போல. ஸோ அவர் மெடிசனை தான் இப்ப கூட சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு தான் கரெக்டா பிரின்சிபலுமே வராரு. சார் போம் அவரை பார்த்ததுமே மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்றதுக்காக வந்துட்டீங்கல்ல, எதுக்கு எனக்கு மட்டும் நீங்க இந்த மெடிசனை கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு இது எதுவுமே வேண்டாம், பேசாம என்ன சாகடிச்சிருங்க, எனக்கு இதுக்கப்புறம் வாழவே விருப்பம் இல்லை, இத்தனை நாளா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் எவ்வளவோ பண்ணிட்டேன், ஆனா இதுக்கப்புறமாச்சு நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன், ஸோ தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே என்ன சாகடிச்சிருங்கன்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படி போக முடியும், நீ எனக்கு ரொம்ப தேவையான ஆளாச்சு, இதுக்கப்புறமும் நீ பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் உன்னை சாகடிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீ எப்போ வேணாலும் எனக்கு அகேன்ஸ்டா மாறுவேன்றதெல்லாம் நான் முன்னாடியே கெஸ் பண்ணி வச்சது தான், ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் நீ இப்போ இங்க அனுபவிச்சுட்டு இருக்க, ஏன்னா உன்னையெல்லாம் சாகடிச்சிட்டா அவ்வளோ சீக்கிரம் நீ செத்து போயிடுவல, அதனால நான் அதுக்கு விடவே மாட்டேன், கடைசி வர நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாம என்னோட கண்ட்ரோல்ல மட்டுமே இருக்கணும், அதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு போ, இப்போ போய் அடுத்து நான் சொல்ற வேலையை பார்க்க ஆரம்பின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இது போல கிரேஸ்னு ஒருத்தி கிஃப்டட் கிளாஸ்ல இருந்தான்ற விஷயமே அவன் கூட படிச்ச எல்லா பசங்களுக்கும் மறந்து போயிடணும், அதுக்கான வேலையை போய் பாருன்ற மாதிரி சூப்பர் பவரை யூஸ் பண்ணி சொல்லி விட்டு போயிடுறாரு. இவரால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, ஸோ இதுக்கப்புறம் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுதான் நடந்துட்டு ஆகணும். அப்படியே கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் நம்ம பசங்களை தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தா ஒன்னும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே ஃபைனல் எக்ஸாம் வரப்போது போல, இதோட இவங்க எல்லாருமே இந்த ஸ்கூலை விட்டு போகவும் போறாங்க. ஸோ அதுக்காக படிச்சுட்டு இருக்கும் போதுதான் மட்டும் ஒரு மாதிரி எதையோ தனியா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கிளேர் பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு படிக்கிற வேலையை பார்க்க சொன்னா நீ என்ன எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கு சத்தியமா புரியல, இங்க ஸ்கூல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையில கூட நீங்க எப்படி இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க, எனக்குலாம் அது வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்ண முடியும், நம்ம படிச்சுதான் ஆகணும், படிச்சா மட்டும்தான் நம்மளால ஸ்கூலை விட்டு அடுத்து காலேஜுக்கு போக முடியும், அதுல உனக்கு விருப்பம் இல்லையா, கடைசி வரை இந்த ஸ்கூல்லே இருந்தெல்லாம் நினைக்கிறியா என்னன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அப்படிலாம் நினைக்கல, இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு, நம்ம கூட இப்போ பேங்கும் இல்லை வேவும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பாவலன்ற மாதிரி இவன் லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். உடனே பசங்க எல்லாருமே லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் கான் வந்துட்டு நான் இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், தெரிஞ்சோ நிறைய வாட்டி தப்பு பண்ணியிருக்கேன், தெரியாமலும் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அது எல்லாத்துக்குமே இப்போ நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பொதுவாக சாரி கேட்க கொஞ்சம் லைட்டாக எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேடும் கான் நானும் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், அன்னைக்கு நான் பண்ண எல்லாமே ஏதோ நம்ம நல்லதுக்காண்டி தான் பண்ணேன், ஆனால் அதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்ன்றத நானுமே எதிர்பார்க்கல, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு காரணம் கூட நீ எங்ககிட்டலாம் சொல்லாமலே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கியே, அது எவ்வளோ பெரிய தப்புன்றது உனக்கு புரியணுன்றதுக்காக தானே தவிர நான் எப்பயுமே உன்னை ஒரு எதிரியாலாம் நினைச்சதே கிடையாது, எப்பயுமே உன்னை என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஜேடுமே அன்னைக்கு அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்காக சாரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்படியே பசங்க எல்லாருமே லைட்டாக கொஞ்சம் எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக இந்த ஸ்கூலில் நம்ம எவ்வளோ விஷயத்த பார்த்துருக்கோம்ல, ஸ்டார்டிங்கில் நான் கூட உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கணுமான்னு சொல்லி தான் நினைச்சேன்,
ஆனா இப்போ பாருங்க, இத்தனை வருஷம் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருந்திருக்கோம். இவ்வளவு தூரம் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கிளேருமே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா பேச ஆரம்பிச்சிட்றா. இப்படியோ எல்லாரும் ஒன்னா ஜாலியா இங்க உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் வேவ் பார்த்தா அவனுடைய லேப்டாப் மூலயமா பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா அங்க சைட்ல ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான் போல. ஸோ அது மூலயமா தான் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துல தான் பேங்குமே இருக்கான். டேய், உனக்கு ஆசையா இல்லையா அவங்க கூட சேர்ந்து உட்காந்து நம்ம பேச வேணாமான்ற மாதிரி கேட்கும்போது பேங் உடனே நீ வேணா அங்க போய் அவங்க கூட உட்காந்து பேசு, நான் இங்கேயே தனியா இருக்கேன்ற மாதிரி சொல்றான். ரொம்ப பண்ணாத, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் போவேனா, ஏதோ ஆசையா இருந்துச்சேன்னு கேட்டேன், ஏன் நீ வரமாட்டேன்ற மாதிரி கேட்கும்போது அங்க நான் வந்தா எல்லாருக்கும் என்ன பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா நான் அப்படி ஒரு காரியத்தெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் நான் அங்க போனா அவங்க எல்லாருமே அப்புறம் கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனை, அதனாலதான் நான் வரலன்னு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அதை விடு, காலேஜுக்காச்சும் நீ என்ன காலேஜ் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா, என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்கும்போது டேய், நான்லாம் 8th கிளாஸ் கிட்டுடா, நான் எப்படி இந்த படிப்பு பத்திலாம் யோசிப்பேன், எனக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராதுன்ற மாதிரி சொல்லும்போது அப்பனா விடு, நம்ம 2 பேருமே பேசாம ஒரே யூனிவர்சிட்டிலேயே அப்ளை பண்ணலாம், பேசாம ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணலாமான்ற மாதிரி கேட்கும்போது என் கூட சேர்ந்து நீ ஒரே யூனிவர்சிட்டியில படிக்க போறியா, நீ தான் நல்லா படிக்கிற பையனாச்சு, அப்புறம் உனக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டிலாம் படிச்சா பிடிக்குமான்ற மாதிரி கேட்கும்போது அதான் நீயே சொல்லிட்டல நான் நல்லா படிக்கிற பையன்ட்டு. ஸோ எனக்கு திறமை இருக்கு, எங்க இருந்தாலும் நான் படிச்சுப்பேன், ஆனா 8th கிளாஸ் பையன் நீ தான் எப்படின்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி வேவும் பார்த்தா இவனை கலாய்ச்சிட்டு இருக்கான். பட் பேங்குக்கு வந்து நல்லாவே புரியுது இவன் நம்மளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே இப்போ பேங் என்ன பண்றான், வேவ் கிட்ட திரும்பி நான் உன்னை எதுவும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா என்னன்ற மாதிரி கேட்குறான். வேவ் அவனை அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அது உனக்கு இப்போதான் புரியுதா, உன் கூட சேர்ந்ததுல இருந்தே நான் கஷ்டம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் சும்மா ஜாலியாக தான் விளையாடி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா சனான் இருக்கார் இல்லையா, அவரை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து இப்போ மொட்டை மாடி மேலே தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போதான் ஒரு விஷயத்தையே யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக இவருக்கு வந்துட்டு அவருடைய மெமரியெல்லாம் எரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாயிண்ட்ல எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா, அது ஞாபகம் வந்து அடுத்த நிமிஷமே இவர் பிரின்சிபலை தேடி வந்து அவரை சாகடிக்கிறதுக்காக பார்த்துருப்பாரு. ஆனா பிரின்சிபல் அவரை பார்த்ததுமே ஓ உனக்கு மறுபடியும் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்ற மாதிரி திமிராதான் அப்பவும் பேசியிருப்பாரு. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டீங்க, 10 வருஷம் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு சனான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது இங்க பாரு சனான், நான் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கல, உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சது உன் ஃப்ரெண்டு தான். ஸோ நீ பழி வாங்கணும்னா அவனை தான் பழி வாங்கணும், அப்படியே நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி பிரின்சிபல் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா சனானோட மண்டியை கழுவி உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் போம் தான், ஸோ நீ பழி வாங்குறதா இருந்தா அவனை தான் பழி வாங்கணும், அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு முன்னாடி நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ, இல்லைன்னா நீ படிச்சுட்டு வா, நானே உனக்கு மினிஸ்ட்ரியில பேசி வேலை வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்சிபல் தான் பார்த்தா சனானை வந்து சார் போமுக்கு ஆப்போசிட்டாவே திருப்பி விட்டுருப்பாரு. ஏன்னா அவருடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் சனானுமே வந்துட்டு சார் போம பழி வாங்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பாரு போல. பட் அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. ஸோ பயங்கரமா ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. அந்த டைம் தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தா சார் போம் வராரு. அவர் தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு போல. என்ன பண்றதுக்காக இப்போ நீங்க நின்றுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஏன் அவனுக்கு தெரியலையா, சாக தான் நின்றுட்டு இருக்கேன்ற மாதிரி சனான் சொல்றாரு. நீ என்ன முட்டாளா, தேவையில்லாம நீயா இதெல்லாம் பண்ணணும், நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி ஆனதுக்கு காரணம் நம்மளுடைய எதிரி தான், அவனை பழி வாங்குறதை விட்டுட்டு நீ ஏன் சாக போறேன்ற மாதிரி கேட்க என்ன சொல்ற, நம்மளால என்ன பண்ண முடியும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரின்சிபல் தான் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான், இருந்தாலும் அவனை எதிர்த்து இப்ப வர நம்மளால ஜெயிக்க முடியல. ஃபர்ஸ்ட் நீயும் நானும் அவனை எதிர்த்து போராடணும்னு நினைச்சோம், அப்பவும் தோத்தாச்சு. அதுக்கப்புறம் பேங்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பண்ணாங்க, அப்பவும் அவங்க தோத்துட்டாங்க. இப்பவும் வேற வழி இல்லாம அவங்க தோத்துதான் போக போறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது சர்ப்போம் உடனே இங்க பாரு, முதல் வாட்டி நீயும் நானும் அந்த பிரின்சிபலை எதிர்த்து சண்டை போடும்போது பிரின்சிபல் என்ன மாத்திட்டாரு தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஒத்துக்கிறேன். அதனாலதான் இப்போ நம்ம 2 பேரும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இதுக்கப்புறமும் தேவையில்லாம சின்ன பசங்களை சண்டை போட விட்டுட்டு நம்ம 2 பேரும் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம தானே முதல்ல அந்த பிரின்சிபலை எதிர்க்க ஆரம்பிச்சோம், அதே மாதிரி இப்பவும் எதிர்ப்போம். அப்போ தோத்து போன மாதிரி இப்போ நம்ம தோத்து போகக்கூடாது. இந்த வாட்டி நம்ம ஏதாச்சும் பெருசாக பண்ணணும். ஒன்று அவர் சாகணும், இல்லை நம்ம 2 பேரும் சாகணும். அது 2த்துல ஏதாச்சும் ஒன்று நடக்கிற வர நம்ம சும்மாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இந்த வாட்டியாச்சு ஒழுங்காக சேர்ந்து வேலை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு சார் போம் பார்த்தா சனானை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காரு, பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்டாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு சனானும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறதோட இந்த ட்ராமாவோட 11th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.